என்னங்க இப்படி அமுக்குனா எப்படிங்க கால் வலி போகும்? நல்லா அமுக்குங்க. சரி டீ சரி. சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு, எனக்கு கை வலிக்குது டீ, போதுமாட்டி? 10 பாத்திரம் தேய்ச்சி தேய்ச்சி கை ரெண்டும் வலிக்குது. அமுக்குங்க, கைய அமுக்குங்க. உன் காலமிக்கியே எனக்கு கை வலிக்குதுன்றேன், இதுல காலை அமுக்கி கைய வர சேர்த்து அமுக்கணுமாட்டி? மௌனே, டேய் மௌனே. என்னங்க உங்க அம்மா வரவன்னு நினைக்கீங்க? கேசல இருங்க. ஐயோ, அம்மா வராங்களா? காலமுக்கிறே தெரிஞ்சா என்ன வெளுன்னு வெளுத்துருவாங்களே. எப்படியாவது சீனை போடணும். டேய் மௌனே, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? சும்மா உட்கார்ந்துருக்கேம்மா. வாங்க தே வாங்க. வர்றாங்க. எம்மா மருமகளே, என்ன நீ இவ்வளவு நேரம் படுத்திருக்க? அவன் வேற உன் கால் மாட்டில உட்கார்ந்துருக்கான். என்னங்க அத்தை தான் கேக்குறாங்கல்ல, எனக்கு தலை வலிக்குது, அதான் என்ன ஏதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுங்க. ஆமாம்மா, அவளுக்கு தலைவலிக்குதான், அதான் இப்போ தலைவலி எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு அப்படியே பக்கத்துல உட்கார்ந்துருக்கேம்மா. நீ உட்கார்ந்துருக்கத பார்த்தா ஏதோ காலமிக்கு விட்ட மாதிரில தெரியுது. ஏத்த எங்க ரூம்ல கேமரா ஏதாவது செட் பண்ணி வச்சிருக்கீங்களா? இந்த மருமகளே, என்ன பத்தி இப்படி கேவலமா கேட்ட? கேமரா இல்லாம இந்த மாமியார் கிளவி இங்க நடந்தது எப்படி புட்டு வைக்குது? இல்ல தே, சும்மா தான் கேட்டேன். எம்மா மருமகளே, என் ஃப்ரெண்ட் ஒருத்தி நயன்தாரா இருந்தாலே நம்ம வீட்டு பக்கத்துல. ஆமா தே, கல்யாணம் முடிச்ச புதுசுல கூட அடிக்கடி காப்பி குடிக்க வருவாங்களே, நான் கூட காப்பில உப்பு போட்டு அவங்களை திரும்ப வரவிடாம பண்ணினேன். அந்த ஆண்டி தானே? ஆமா அவளே தான். இப்பதான் அவ அமெரிக்கால இருந்து திரும்பி வந்திருக்கா, நம்ம வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்கா. சரியா? என்ன அவங்க திரும்பி வந்துட்டாங்க? ஒருவேளை நம்ம வீட்டுல காலங்காத்தால வந்து காஃபி கேட்கிற மாதிரி அமெரிக்காவிலேயே ஒவ்வொரு வீட்டுல காஃபி கேட்டிருப்பாங்களோ? அவங்க அமெரிக்கா விட்டு அடிச்சு துரத்திருப்பாங்களோ? அவளுக்கு விசா டைம் முடிஞ்சிருச்சா மருமகளே, அதான் இங்க வந்துட்டா. ஏம்மா, அதுக்கு நாங்க என்னமா பண்ணணும்? டேய் கூறுகட்ட வேலை, என்ன இப்படி கேட்டுக்கிட்டு இருக்க? அப்ப வீட்டுக்கு வந்தானா இவன் மருமக என்ன செய்தா, உன் மகன் என்ன செய்தான்னு கேட்டுட்டே இருப்பா. ஏம்மா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே, நான் என்ன செய்ய முடியும்? என்ன செய்வியோ ஏது செய்வியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. இன்னைக்கு நீ வீட்டுல இருக்க கூடாது. ஐயா அம்மா, அப்ப நான் எங்க போறது? டேய், நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. நீ நல்ல கோட்டை செட் எல்லாம் மாத்திக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில கிளம்பிடு. நீ டீ கடையில இருப்பியோ இல்ல பார்க்ல போய் இருப்பியோ, ஏன் கோயிலுக்கு போவியோ, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. அவ வீட்டுக்கு வந்ததும் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு நான் உனக்கு ஒரு மிஸ் கால் விடுவேன். அந்த போனை பார்த்துட்டு நீ என்ன பண்ற, வீட்டுக்கு கோட் செட்டோட வர, அதை பார்த்துட்டு அப்படியே வாய பழக்கணும்டா, வாய பழக்கணும். ஏம்மா, ஞாயிற்றுக்கிழமை எதுக்குமா கோட்டு செட்டுலாம்? டேய் கூறுகட்ட வேலை, அவளே அமெரிக்கால இருந்து வரா, அவகிட்ட நம்ம பந்த காட்ட வேண்டாம். அவ அங்க போனேன், அவ இங்க போனேன்பா. நீ என்ன சொல்றனா, ஞாயிற்றுக்கிழமை கூட நான் சின்சியரா ஒர்க் பண்ணேன், ஆஃப் டே எனக்கு ஆஃபீஸ் இருந்துச்சுன்னு சொல்லி சீனை போடுற. ஓகே? என்னம்மா இது, உங்க போதைக்கு என்னைய ஊர்காய்க்கிறீங்க? டேய், பெத்ததாய் மானத்தை காப்பாத்துறதுக்கு இதையாவது பண்ணுடா. அத்தே நான் வேணா உங்களுக்கு சமைச்சு போட்டு அசத்துட்டா? ஐயா, இவ சமைக்க போறாளா? எம்மா மருமகளே, நீ எப்படி சமைச்சு அசத்துவேன்னு எனக்கு தெரியும். தயவு செய்து வந்தவங்க உயிரிலெல்லாம் விளையாடாதம்மா. அதுவும் இல்லாம அவ இப்பதான் வெளிநாடு போயிட்டு இந்தியாவுக்கே வரா, வந்தது வராதம்மா, அவளை ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணிடாதம்மா. ஓகே தே, அவங்க கொஞ்ச நாள் உயிரோட இருந்துட்டு போட்டோம், இன்னொரு நாள் இருந்த போட்டுருவோம். அத்தே, அப்ப நான் என்னதான் செய்யறது? இப்ப நீ உடுத்திருக்கியே, இதை மட்டும் மாத்திட்டு வந்து நின்னா அதுவே போதும். சோ அப்பா, வெளிநாட்டுல இருந்து ஒருத்தி நம்ம வீட்டுக்கு வரனா நம்ம என்னென்ன சீனெல்லாம் போட்டு அவளை ஏமாத்த வேண்டியது இருக்கு. ஃபாரின்ல இருந்து சென்ட் வாங்கிட்டு வராளோ, சாக்லேட் வாங்கிட்டு வராளோ, என்ன வாங்கிட்டு வரேன்னு தெரியலையே. என்னங்க அத்தே, பாத்தீங்களாங்க எப்படிலாம் கண்டிஷன் போடுதாங்கன்னு? என்ன இந்த ட்ரெஸ் மாத்த சொல்லுதாங்க? அது எப்படிங்க இப்பதான் போட்ட நைட்டே மாத்த முடியும்? உனக்காவது பரவாயில்லடி, என்னை ஆபீஸ் போற மாதிரி வேற சீனை போட சொல்றாங்க. நானே வெளியில கிளம்பி எங்க போறதுன்னு தெரியாம இருக்கேன். நீங்க வெளியில போறேன்னு ஹோட்டல் இட்ல சாப்பிடாதீங்க. ஏன்டி, நான் நல்ல சாப்பாடு சாப்பிடறது ஒண்ணு பிடிக்கலையா? அப்படி எதுவும் சாப்பிடறதா இருந்தா எனக்கும் ஒரு பார்சல் வாங்கிட்டு வந்துருங்கன்னு சொல்ல வந்தேங்க. என்னதான் நான் நல்லா சமைச்சாலும் நான் சமைச்சதை என்னால சாப்பிடவே முடியலங்க. நீ சமைச்சதை நாய் கூட சாப்பிடாது, நான் தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன், நீ எப்படி சாப்பிடுவ? இந்த அத்தைக்கு என்ன கிறுக்கு பிடிச்சு போச்சா? இந்த நைட்டு என்னங்க புதுசா தானே, நல்லா தானே இருக்கு, எதுக்கு மாத்திட்டு வர சொல்றாங்க? அதாண்டி எனக்கும் தெரியல. சரி, வேற ஏதாவது ட்ரெஸ் போட்டு போ. அத்தை என்னங்க சொன்னாங்க? இதை மாத்திட்டு வான்னு சொன்னாங்க. அப்போ வேற நைட்டியை போட்டுக்கலாம். ஏதோ பண்ணி தோல, அம்மா சொன்ன வேலையை நான் கேட்கிறேன், நீயும் கேளு. மருமகளே, எம்மா மருமகளே, இங்க கொஞ்சம் வாமா. என்ன இந்த மாமியாரு திரும்பவும் மருமகளேன்னு ஆரம்பிச்சிருச்சு? ஓஹோ, பக்கத்து வீட்டு ஆண்டி வந்துட்டாங்களா? அதான் அமெரிக்கா போன ஆண்டி. சரி, நாமளும் நைட்டியை மாத்திட்டோம், போய் சத்தம் கொடுப்போம். அந்த கலர் தான் மங்களா இருக்கு, இது சும்மா மங்களகரமா இருக்கு, என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். நியூயார்க் நகரம் உறங்கும் நேரம் தனிமை தனிமையே. எப்படியோ அமெரிக்கா பாட்டா 2 பாடி அசத்திடுவோம் ஆண்டிய. வாங்க ஆண்டி. வணக்கங்க ஆண்டி. எம்மா வள்ளி, எப்படி இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன். அமெரிக்கா போனாலும் இந்த இழுவை உங்களை விட்டு விடலையா? வள்ளி, அவங்க பேச்சு அப்படித்தானே, ஏன் இப்படி எல்லாம் கேக்குற? என்னம்மா வள்ளி, ஏதாவது விசேஷம் உண்டா? விசேஷம் இருக்கு ஆண்டி, ஆனா கிசேஷம் இல்ல ஆண்டி. என்ன ராணி, உன் மருமவ கிட்ட விசேஷம் இருக்கான்னு கேட்டா இப்படி சொல்றா? அவளுக்கு இப்படி கேட்டனே புரியல, வேற எதை மாதிரி கேளுங்க, அவளுக்கு புரியும். அம்மா வள்ளி, உன் வயத்துல
புழு பூச்சி எது இருக்காம்மா? ஐயோ ஆண்டி அதை ஏன் கேட்குறீங்க? புழு பூச்சி வரக்கூடாதுன்னா அப்பப்போ நான் கிருமி டானிக் வாங்கி குடிச்சிருவேன் ஆண்டி. என் வயிற்றுலலாம் எந்த புழு பூச்சும் கிடையாது. எங்கள் வீட்டு செடியில தான் அடிக்கடி புழு பூச்சி வருது. அதை ஏதாவது க்ளோஸ் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட அமெரிக்காலேருந்து மருந்து இருக்கா? என்ன ராணி, உன் மருமக இன்னும் மக்காவே இருக்கா? என்ன இவன் அமெரிக்கா போயிட்டு வந்தவ முன்னாடி ஜீன்ஸ் பேண்ட்டும் டிஷர்ட்டும் போட்டு நிப்பான்னு பார்த்தா நைட்டியே போட்டு வந்திருக்கா. நாம தான் சொல்லிட்டு தானே வந்தோம் ட்ரெஸ்ஸை மாற்றுன்னு. இவளுக்கு புரியலையா? சரி இன்னொரு தடவை சொல்லி விடுவோம், அப்படியா மாற்றிட்டு வரலான்னு பார்ப்போம். எம்மா மருமகளே, போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வாமா. உள்ள போ. என்ன இந்த அத்தை சரியான லூஸா இருக்கும் போல. காலையில போட்டிருக்க நைட்டி நல்லா இல்லைன்னு தான் வேற நைட்டியை போட சொல்லிச்சு. இப்போ மறுபடியும் நல்லா இல்லைங்க. சரி இன்னும் 2 புதுசு வாங்கி வச்சிருப்போம்ல, அதை ட்ரை பண்ணுவோம். ஏன் ராணி, உன் மருமக உன் கைக்குள்ள இருக்காளா? பின்ன என் பையன் என்கிட்ட தான் அவன் சம்பளத்தை பணத்தை இன்னும் கொடுத்துக்கிட்டு இருக்கான் தெரியுமா? கல்யாணம் முடிக்கும் போது எவ்வளவு சம்பளம் தந்தாலும் அதே ரூபாய் என் கையில தந்துக்கிட்டே இருக்கான் தெரியுமா? கல்யாணத்துக்கு முன்னாடி ஆபீஸ்ல ஓரளவுக்கு சம்பளம் தருவாங்க. கல்யாணம் ஆயிருச்சுன்னா அதிகமாக தானே தருவாங்க. இன்னும் அதே அளவா சம்பளத்தை தாரான். ஐயா என்ன இவ இப்படி சொல்றா? ஒருவேளை நம்ம பையனுக்கு சம்பளம் கூடி இருக்குமோ? கூடின சம்பளத்தை மெண்டாட்டிட்ட கொடுக்கானோ தெரியலையே. கல்யாணத்தை விடு ராணி, 6 மாசம் ஆச்சுல்ல. உன் பையனுக்கு தான் 6 மாசத்துக்கு ஒருக்க சம்பளத்தை கூட்டிக்கிட்டே இருப்பாங்கல்ல. ஆமா என்னமே இப்போ 6 மாசமா கூட்டலையா? அதான் என் பையன் என்னன்னு தெரியல, அதே அளவு தான் தந்துட்டு இருக்கான். இனிமேதான் விசாரிக்கணும். விசாரி இப்படிதான் நிறைய பேரு புருஷனை கைக்குள்ள போட்டுக்கிறாளுங்க. அத்தே இப்போ ஓகேவா அத்தே? என்னம்மா இப்பதான் குளிச்சியா? ஐயா நான் இப்பெல்லாம் குளிக்க மாட்டேன். எப்படியும் 2-3 நாளைக்கு ஒரு தடவை தான் குளிப்பேன். பின்ன ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு வந்திருக்க? எங்க அத்தை மாத்த சொன்னாங்கல்ல, அதான் மாத்திட்டு வந்தேன். அத்தே இந்த ட்ரெஸ் ஓகேவா அத்தே? ஐயோ சரியான அரமண்டாலா இருக்காளே. ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வானா இன்னும் வேற நைட்டி போட்டு வந்திருக்கா. இந்த நைட்டி கர்மத்தை மாத்திட்டு வேற ட்ரெஸ் போட மாட்டா போல. என்ன அத்தை மூஞ்சி திருப்பி வச்சுக்கிட்டாங்க? ஒருவேளை இந்த ட்ரெஸ்ஸும் பிடிக்கலையோ? சரி போய் வேற நைட்டி போட்டு வருவோம். சமையெல்லாம் யாரு? வீட்டுல வேலையெல்லாம் யாரு? அவ பாக்குறாளா இல்ல நீதான் ஏமாந்து போய் பார்த்துக்கிட்டு இருக்கியா? அதெல்லாம் என்கிட்ட நடக்குமா? ராணியா கொக்கா? சமையல் வேலையில இருந்து வீட்டு வேலையில இருந்து துவைக்கிற வரைக்கும் எல்லாமே அவதான் பண்றா. ஆமா நான் தான் இந்த வீட்டுல எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்த்துட்டு இருக்கேன். எங்க அத்தை சும்மா தண்டத்துக்கு தான் இருக்காங்க. அம்மா மருமகளே, வந்தவங்க கிட்ட எப்படி பேசணும் தெரியாதமா இப்படி பேசுற? என்ன அத்தை டென்ஷன் ஆயிட்டாங்க? ஒருவேளை இந்த ட்ரெஸ்ஸும் பிடிக்கலையோ? சரி போய் வேற நைட்டியை மாத்துவோம். என்ன இந்த வள்ளி பிள்ளை போயிட்டு வேற நைட்டியை போட்டு போகுது, நைட்டி மாத்துது. சரியான ஃபேஷன் ஷோ பார்க்குற மாதிரி இருக்கு. நயன்தாரா, அப்புறம் அமெரிக்காவில் வீட்டில் எவ்வளோ வசதியெல்லாம் இருந்ததா? ஐயோ வீட்டில் எல்லா வசதியும் இருந்துச்சு. சரியான வசதியான வீடு போ. அது மட்டும் இல்லை, அந்த ஊரில் ஒவ்வொருத்தரும் உடுத்த ட்ரெஸ்ஸை பார்க்கணுமே, மாடலா இருக்குடி. அத்தே இது ஓகேவா அத்தே? ஏமா மருமகளே, நானும் பார்த்துட்டு இருக்கேன். உள்ள போற வார. ஆமா ஏன் நைட்டிய மாத்திட்டு வரம்மா? இந்த ஒரு ட்ரெஸ்ஸை போடனா திரும்ப நைட்டியே போட்டு வர. ஐயோ அத்தை நீங்க தானே மாத்திட்டு வா நீங்க. அதான் நான் போய் நைட்டியை மாத்திட்டு வந்துட்டேன். சுத்தம் உங்ககிட்ட சொல்றது ஒண்ணு, சும்மா இருக்கிறது ஒண்ணு. அமெரிக்கால இருந்து வந்திருக்காளே, கொஞ்சம் அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வருவேன்னு பார்த்தா இப்படியா நைட்டியை போட்டு வர? உங்களுக்கு என்ன இப்ப நான் மாடல் ட்ரெஸ் போடணும் அவ்வளவுதானே? போட்டுட்டா போச்சு. இந்த ட்ரெஸ் போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா? இந்த ட்ரெஸ் போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா? இன்னும் முன்ன நைட்டியா போட்டு வந்தா அமெரிக்கால இருந்து வந்தவன் நம்மள சீப்பா நினைக்க மாட்டா. ஐயே என்னது இது? சுடிதார் எல்லாம் போட்டிருக்க. இதெல்லாம் அமெரிக்காவில் என்ன மாதிரி ஆன்டிங்க தான் போடுவாங்க. அப்ப இந்த ட்ரெஸ் நல்லா இல்லையா? வீட்டுல இருக்க புள்ள அவளுக்கு ஃப்ரீயா நைட்டியோ பேண்ட் சட்டையோ போட்டுக்கிட வேண்டியதானே. இதுக்கு இப்படி ஏதோ ஃபங்க்ஷன் போற மாதிரி சுடிதார் எல்லாம் போடணும்? அப்படி சொல்லுங்க அமெரிக்கா ஆண்டி. நீங்க வரீங்கன்னு எங்க ஆண்டி எங்களை பாடா படுத்திட்டாங்க. என்ன ராணி இது, கேஷுவலா இருக்க விட வேண்டாமா மருமகளை? அட பாவி, உன் மருமகளை கேஷுவலின் வச்சு கொல்ல பார்த்தவனி என்ன போய் கேஷுவலா இருக்க சொல்றியாக்கு மருமக முன்னாடி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க. கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். தொடர்ந்து வீடியோ பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.